வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் நினைச்சதை அடையக்கூடிய வெற்றியாளராக திகழ்றதுக்கு உங்கள் ஜாதகத்தில் 4 வீடுகளோட துணை இருக்கணும். லக்னம், முயற்சி ஸ்தானமாகிய 3ஆம் இடம், கர்மஸ்தானமாகிய தொழில் ஸ்தானமாகிய 10ஆம் இடம், லாபஸ்தானமாகிய 11ஆம் இடம், அதாவது வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் இடம். இந்த 4 ஸ்தானங்களோட வலு இருக்கணும். இப்போ லக்னம் ஒருவரோட ஆளுமை, உடல் வலிமை, தன்னம்பிக்கை, வாழ்க்கையினோட பொதுவான ஆரம்பம், இது எல்லாத்தையுமே குறிக்கும். அவர் ஆட்சி உச்சம் கேந்திர ஸ்தானங்கள்ல இருந்து வலுப்பெற்று இருப்பது ஜாதகருக்கு ஒரு அசைக்க முடியாத தன்னம்பிக்கையும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய தன்மையும் அளிக்கும். அடுத்து லக்னாதிபதிக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடம். இது கடின உழைப்புக்கு அஞ்சாம நினைத்ததை அடையக்கூடிய மனோபலத்தை அளிக்கும் ஜாதகருக்கு. அடுத்தது வெற்றி ஸ்தானமாகிய 11ஆம் வீடு. இது அனைத்து லாபங்களையும் கொடுக்கும். இதுல சுபகிரகம் இருந்தாலும் சரி, அசுபகிரகம் இருந்தாலும் சரி, அந்த கிரகங்களின் தசா புக்திகளில் ஜாதகருக்கு அனைத்தும் வெற்றியிலேயே முடியும். அடுத்து 10ஆம் பாவமாகிய கர்ம வீடு எனப்படும் தொழில் ஸ்தானம். இதில் செவ்வாய், குரு, சூரியன் போன்ற ராஜ கிரகங்கள் இருந்து அதன் தசாபுத்திகள் நடத்தும் பொழுது சிறந்த தொழில் வெற்றியை ஜாதகருக்கு கொடுக்கும். இவ்வாறு இந்த 4 பாவங்களும் அந்த அதிபதிகளும் ஒரு ஜாதகத்தில் சிறப்பாக அமைந்து விட்டால் அவர் நினைத்ததை அடையக்கூடிய வெற்றியாளராக திகழ்வார் என்பதில் ஐயமில்லை. நன்றி.